வணக்கம். அமெரிக்காவில் வேலை கனவு காணும் இந்திய ஐடி ஊழியர்களுக்கு பெரிய அதிர்ச்சி செய்தி. H-1B விசா திட்டத்துக்கு 3 வருட தடை வருமா? புதிய சட்ட மசோதா அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான H-1B விசா விதிகளில் கடுமையான மாற்றங்கள் கொண்டுவர அமெரிக்காவில் முயற்சி நடக்கிறது. முக்கிய அம்சங்களாக H-1B விசா திட்டத்திற்கு 3 ஆண்டு தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருடத்திற்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கை 65,000 25,000 குறையலாம். குறைந்தபட்ச வருடாந்திர சம்பளம் $2 லட்சம் உயரலாம். புதிய விண்ணப்பதாரர்களுக்கு $1 லட்சம் விசா கட்டணம் வர வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக 3 ஆண்டு தடை வருமா? இந்த மசோதாவின் மிகப்பெரிய அம்சம் H-1B விசா திட்டத்தை 3 ஆண்டுகள் முழுமையாக நிறுத்துவது. அதாவது 3 வருடங்களுக்கு புதிய விண்ணப்பங்கள் நிறுத்தப்படலாம். இது நடந்தால் அமெரிக்காவில் வேலைக்கு செல்ல திட்டமிட்டிருக்கும் இந்தியர்களின் கனவு நேரடியாக பாதிக்கப்படும். முதலாவது எண்ட் H-1B விசா அபியூஸ் ஆக்ட் ஆஃப் 2020 என்றால் என்ன? இந்த மசோதாவை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரான எலி கிரேன் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த சட்டத்தின் நோக்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தி அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் H-1B திட்டத்தை கட்டுப்படுத்துவது. மேலும் வருடாந்திர விசா எண்ணிக்கை குறையும். தற்போது வருடத்திற்கு 65,000 விசாக்கள் வழங்கப்படுகிறது. புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் அது 25,000 குறைக்கப்படும். இதனால் போட்டி இன்னும் அதிகரிக்கும். அதேபோல் சம்பள வரம்பு $2 லட்சம். தற்போது பல நிறுவனங்கள் நடுத்தர சம்பளத்தில் H-1B ஊழியர்களை வேலைக்கு எடுக்கின்றன. இன்னொரு முக்கிய தகவல் லாட்டரி முறை நீக்கம். தற்போது H-1B விசா வழங்குவது லாட்டரி சிஸ்டம் மூலம். ஆனால் புதிய முறையில் அதிக சம்பளம் வழங்கும் நிறுவனங்களின் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதுக்கு பிறகு $1 லட்சம் விசா கட்டணம். ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் புதிய H-1B விண்ணப்பங்களுக்கு $1 லட்சம் கட்டணம் விதிக்கலாம் என்று அறிவித்திருந்தது. இது நடைமுறைக்கு வந்தால் சாதாரண விண்ணப்பதாரர்கள் அப்ளை செய்ய முடியாத நிலை வரும். மேலும் குடும்பத்தினரை அழைத்துச் செல்ல முடியாதா? புதிய மசோதா படி விசா பெற்றவர்கள் தங்கள் மனைவி அல்லது குழந்தைகளை அமெரிக்காவிற்கு அழைத்து வருவதில் கட்டுப்பாடு இருக்கலாம். இதனால் பல குடும்பங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு அதிர்ச்சி. இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ போன்ற நிறுவனங்களுக்கு இது பெரிய பாதிப்பு. ஏனெனில் அவர்கள் தேர்ட் பார்ட்டி ஸ்டாஃபிங் மாடல் மூலம் பணியாளர்களை அனுப்புகிறார்கள். புதிய விதிகள் இதை கட்டுப்படுத்தலாம். இன்னொரு காரணம் AI காரணமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சியால் கோடிங் வேலைகள் எளிதாகி வருகிறது. அதனால் அமெரிக்கர்கள் தாங்களே வேலை செய்ய முடியும். வெளிநாட்டு பணியாளர்களின் தேவை குறையும் என்று இந்த மசோதாவுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 9. இந்தியர்களுக்கு என்ன தாக்கம்? H-1B திட்டத்தில் இந்தியர்களே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். சாஃப்ட்வேர், டேட்டா இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி மற்றும் AI துறைகளில் இந்தியர்கள் அதிகம். இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் பலருக்கு சிரமமாகலாம். மேலும் ஒரு முக்கிய தகவல், இந்த மசோதா மாணவர்களுக்கான OPT திட்டத்தையும் ரத்து செய்ய பரிந்துரைக்கிறது. இது அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்களை நேரடியாக பாதிக்கும். அதேபோல் H-1B விசா வைத்திருப்பவர்கள் கிரீன் கார்டு விண்ணப்பிக்கும் வாய்ப்பையும் இந்த மசோதா தடுக்க முயல்கிறது. இது ஒரு நிரந்தர தடையை உருவாக்கலாம். முடிவாக இந்த மசோதா இன்னும் சட்டமாகவில்லை. அமெரிக்க காங்கிரஸிலும் செனட்டிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால் உடனே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இது நிறைவேற்றப்பட்டால் இந்திய நிறுவனங்கள் தங்களின் மையங்களை கனடா அல்லது மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். இது இந்திய ஐடி மற்றும் மருத்துவத்துறைக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த H-1B மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.